பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களை பெற ஆதார் எண் கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் விலையில்லா நோட்டு புத்தகம், சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த நலத்திட்டங்களில் பயன்பெற ஆதார் எண் கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்ட பலன்களை பெறும் பயனாளிகள் ஆதார் அங்கீகாரத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும், குறிப்பாக பயனாளிகள் நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் முன்னதாக ஆதார் எண்ணை பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விவாதிக்க அரசு தயார் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு டெல்லியில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, ஆபரேஷன் சிந்தூர் பற்றி நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும் என்றார். மேலும் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பு அவசியம் என வேண்டுகோள் விடுத்தார். நீதிபதி வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அவரை பதவி நீக்குவது குறித்து நாடாளுமன்ற பிஏசி குழு ஆய்வு செய்து வருவதாகவும், விரைவில் முடிவு எடுக்கப்படும் என கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறி வருவது குறித்து பிரதமர் மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் விளக்கமளிக்க வேண்டும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்களன்று கூட உள்ள நிலையில் அரசின் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் எழுப்ப விரும்பும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்த போது, பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் பின்னால் உள்ள குறைபாடுகள் மற்றும் மணிப்பூர் விவகாரம் குறித்தும் நாடாளுமன்றத்தில் அரசு விவாதம் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. பெஹல்காம் தாக்குதல் பற்றி நாடாளுமன்றத்தில் பிரதமர் விளக்கம் அளிக்காவிட்டால் நாடாளுமன்றத்தை முடக்குவோம் என திமுக எம்பி டி.ஆர். பாலு எச்சரித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக சார்பில் எம்பிக்கள் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா கலந்து கொண்டனர். பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது கீழடி ஆய்வறிக்கையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தனர். அகமதாபாத் விமான விபத்து, பீகாரில் வாக்காளர் பட்டியலில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது குறித்து மத்திய அரசு விளக்கமளிக்க வேண்டும் என டி.ஆர். பாலு குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் என குறிப்பிட்டு தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் 12,500 கொள்கை விளக்க கூட்டங்கள் நடத்துவது தொடர்பாக கட்சி சார்பில் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் விஜய் என குறிப்பிட்டுள்ளனர். இதற்கு முன் கட்சி தலைவர் உத்தரவு என்றே குறிப்பிடப்பட்ட நிலையில் அதிமுக கூட்டணி என்ற கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். நடிகர் அஜித்குமாரின் கார் மீண்டும் விபத்தில் சிக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்ற GT4 யூரோப்பியன் சீரிஸ் கார் பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் டீம் பங்கேற்றது. 2வது நாள் ரேஸ் தொடங்கிய அரை மணி நேரத்தில் முன்னால் சென்ற கார் வளைவில் திரும்பும் போது திடீரென பழுதாகி நடு டிராக்கில் நிற்க பின்னால் வந்த அஜித்தின் கார் கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக அந்த கார் மீது மோதி விபத்தில் சிக்கியது. இதில் அஜித்தின் கார் இடதுபுற முன்பகுதி லேசாக உடைந்து சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக அஜித்குமாருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. விபத்தில் சிக்கி சிதறி கிடந்த கார் உபகரணங்களை அஜித்குமார் அகற்ற இதனை பார்த்த வர்ணனையாளர் இவர் ஒரு சாம்பியன் எனவும் பெரும்பாலான டிரைவர்கள் இதுபோன்ற செயலில் ஈடுபட மாட்டார்கள் எனவும் புகழ்ந்தார். இந்த காட்சியை அஜித் ரசிகர்கள் பெருமிதத்துடன் பகிர்ந்து வருகின்றனர். Really the first significant bit of damage we've seen from him this year, and because he's a fine chap, he goes and helps the marshals clear up all the bodywork. Not many drivers would do that. No. சென்னையில் நடைபெற இருந்த இசையமைப்பாளர் அனிருத் இசை கச்சேரி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஹுக்கும் என்ற பெயரில் உலகம் முழுவதும் பல்வேறு நகரங்களில் பிரம்மாண்ட இசை கச்சேரிகளை நடத்தி வருகிறார் அனிருத். அதன்படி சென்னை அடுத்த திருவிடந்தையில் ஜூலை 26ஆம் தேதி கச்சேரி நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் டிக்கெட்டும் முழுவதுமாக விற்று தீர்ந்தன. இந்த சூழலில் ஹுக்கும் சென்னை இசை கச்சேரி ஒத்திவைக்கப்படுவதாக இசையமைப்பாளர் அனிருத் அறிவித்துள்ளார். டிக்கெட்டுக்கு அதிக டிமாண்ட் இருப்பதாகவும், ஆனால் அதனை கையாளும் அளவிற்கு போதிய இடவசதி இல்லை என்பதாலும்
இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அனிருத் தெரிவித்துள்ளார். கச்சேரிக்கான புதிய இடமும் அதற்கான தேதியும் விரைவில் அறிவிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ள அனிருத், டிக்கெட் வாங்கிய அனைவருக்கும் 7 முதல் 10 நாட்களில் பணம் திருப்பி செலுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு AR ரஹ்மானின் இசை கச்சேரியில் இடவசதி இல்லாமல் ரசிகர்களும் பொதுமக்களும் பெரும் சிரமத்தை சந்தித்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திருமணமான 2 நாளில் 17 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியமங்கலம் அருகே வெங்கநாயக்கன் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது தாண்டாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த உறவினரான 31 வயதாகும் சக்திவேல் என்பவர் சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 2 தினங்களுக்கு முன்பு இருவருக்கும் திருமணமும் நடைபெற்றுள்ளது. திருமணம் முடிந்து 2 நாட்களில் மைனர் பெண்ணுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படவே கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்தார். இதனால் சக்திவேலை போலீசார் கைது செய்து குழந்தை திருமண தடை சட்டம் மற்றும் போக்சோ பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சொகுசு காரின் டயர் வெடித்து 5 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேவனூர் கூட் ரோடு பகுதியைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் மாதவன் தனது குடும்பத்தினர் உள்ளிட்ட 10 பேருடன் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு காரில் சென்றுள்ளார். அப்போது அத்திப்பாக்கம் என்ற இடத்தில் காரின் முன்பக்க டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 4 பேர் படுகாயங்களுடன் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் உதவியோடு நீதிமன்றங்களில் உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடாது என்ற வழிகாட்டுதலை கேரளா உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. நீதித்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட நீதித்துறை சார்ந்தோர் சிறப்பு அங்கீகரிக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கருவிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் அவற்றை பயன்படுத்துவது தொடர்பாக சட்ட பயிற்சி மையத்திலோ அல்லது உயர்நீதிமன்றத்திலோ நடைபெறும் பயிற்சிகளில் பங்கேற்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. AI கருவிகள் பல வழிகளில் உதவியாக இருந்தாலும் அவற்றின் கட்டுப்பாடற்ற பயன்பாடு என்பது தனி உரிமை மற்றும் தரவு பாதுகாப்பை பாதிக்கும் என்பதால் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.